ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இப்போ ஜியாமெட்ரி அதாவது வடிவியல் இந்த பகுதியை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல தெரிய வேண்டியது என்னென்னா, இப்படி ஒன்று ரெண்டு பக்கம் போய்கிட்டே இருந்தால் அதுக்கு கோடு அல்லது லைன் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டு பக்கமே முடிவில்லாமல் என்ன செஞ்சிட்ருக்கோம், லெஃப்ட் சைட்லேயும் போயிட்டுருக்கோம், ரைட் சைட்லாம் என்ன செய்வோம் முடிவில்லாமல் போயிட்டு இருந்தால் அதுக்கு பேர் என்னது லைன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே முடிவு, இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு பேர் கோட்டு துண்டு. கோட்டு துண்டு அல்லது இங்கிலீஷில் லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது கோட்டு துண்டு. இது ரெண்டு பக்கமே முடிவு உண்டு. இந்த பக்கம் எண்டு முடிஞ்சிருது, ரைட் சைடில் முடிஞ்சிடும், லெஃப்ட் சைடில் முடிஞ்சிடும். இப்படி ஏரோ போட்டாச்சுன்னா முடிவில்லாமல் போகிறது லைன், அதுக்கு பேர். அடுத்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு எண்ட் பாயிண்ட் இருக்கும், இன்னொரு பக்கம் நிச்சயம் முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். ஒரு சைடு மட்டும் எண்டு பாயிண்ட் இருந்தால் அதுக்கு பேர் கதிர் அல்லது இங்கிலீஷில் ரே அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரேஸ் போகுது, ரெண்டு கதிர் போகுது. இங்கே என்ன செய்யுது எண்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இதில் இடையில வர்றதுக்கு பேர் என்ன செய்யுது கோணம் அல்லது இங்கிலீஷில் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவோம், கோணம் அல்லது ஆங்கிள். அடுத்த இதில் பார்த்திங்கன்னா இந்த முனை இதை என்ன சொன்னோம் இங்கிலீஷில் வெர்டெக்ஸ் அல்லது முனை அல்லது உச்சி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மூணு பேர். இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்னா இந்த முனைக்கு பேர் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டும் சந்திக்கிறது, ரெண்டு ஏரோ, ரெண்டு ரே என்ன செய்யுது சந்திக்குது, அதை என்ன செய்வோம் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் முனைன்னு சொல்லலாம் அல்லது உச்சி அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் சொல்லலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். இது 15 சென்டிமீட்டர் சின்ன ஸ்கேலும் பார்த்துருப்பீங்க. இது 30 சென்டிமீட்டர் இருக்கிற கொஞ்சம் நீள ஸ்கேல். இதை ஒரு அடி ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. 15 சென்டிமீட்டர்னால் அரை அடி, ஆஃப் பீட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தமிழில் அளவுகோல் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் ரூலர் அல்லது ஸ்கேல் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் இது சொல்லலாம். அடுத்து இது என்ன சொல்கிறோன்னா ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம். தமிழில் கோணமானிம்போ, இங்கிலீஷில் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்தும் 0லேருந்து 180 வரைக்கும் இருக்கும், இந்த பக்கத்துலேயும் 0லேருந்து 180 வரை இருக்கும். சென்ட்ரு ரெண்டு சந்திக்கிறது 90 டிகிரியில் சந்திக்கும். இதில் இந்த சென்டரில் இருக்கிறதுக்கு இதுக்கு பேர் சென்டர் பாயிண்ட், அதான் நடுப்புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். இதை கீழே வர்ற லைன் கிடைமட்ட கோடு, பேஸ் லைன். இந்த கீழே ஒரு கோடு இருக்குது பார்த்திங்களா, இந்த கோடுக்கு பேர் என்னென்னா பேஸ் லைன் அல்லது கிடைமட்ட கோடு, அடிப்பக்க கோடு அப்படின்னு சொல்லலாம், பேஸ் லைன். இதான் ப்ரொடெக்டர் அல்லது கோணமானி. அடுத்து இது பேர் என்னென்னா காம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம், கவராயம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். இந்த பக்கம் பென்சில் இருக்கும், ஒரு பக்கம் கூரிய முனை இருக்கும், இது காம்பஸ் கவராயம். அடுத்து இது ரெண்டு பக்கம் கூரிய முனை ஊசி இருக்கும், இது டிவைடர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் கவை அப்படின்னு சொல்லுவோம், டிவைடர் கவை. இது பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டுக்குமே பேர் செட் ஸ்கொயர், அதாவது மூலை மட்டங்கள். இது ஒரு மூலை மட்டம், இது ஒரு மூலை மட்டம், ரெண்டுமே செட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்குன்னா டிகிரி பார்த்திங்கன்னா இது 90 டிகிரி, இது ரெண்டும் 45 இது 90, இது 45 இருக்கும். இந்த செட் ஸ்கொயர் எப்படி இருக்குன்னா இது 90 டிகிரி இருக்கும், இது 30 இருக்கும், இது 60 டிகிரி இருக்கிற மாதிரி என்ன வச்சுருப்பாங்க. இதெல்லாம் செட் ஸ்கொயர். அடுத்து பார்த்திங்கன்னா இது இணை கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் முடிவில்லாமல் போகும், இந்த பக்கமும் இந்த கோடு, ரெண்டு கோடுமே முடிவில்லாமல் இணையாக போயிட்டே இருக்கும். தண்டவாளம் பார்த்துருப்பீங்க ரயில்வே ட்ராக்கு, அதே மாதிரி என்ன செய்யும் பேரலல் லைன்ஸாக என்ன போயிட்டு இருக்கும். எங்கேயும் போய் ரெண்டும் என்ன செய்யாது சந்திக்காது, போயிட்டே இருக்கும். அதுக்கு பேரலல் லைன்ஸ் இல்லை தமிழில் இணை கோடுகள் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா பேரலல் லைன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் போயிட்டே இருக்கும், ரெண்டும் சந்திக்காதுன்னு பார்த்தோம். இப்போ இது ரெண்டும் வெட்டிட்டு ரெண்டு லைன்ஸ் போகுது, இந்த லைனும் இந்த லைனும் என்ன செய்ய கிராஸ் பண்ணியிருக்கு, இதில் வெட்டியிருக்கு. இப்படி வெட்டி வந்தோன்னா அதுக்கு என்ன பேர்னா வெட்டும் கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு ஒன்று வெட்டுது, அப்போ அது இங்கிலீஷில் இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வெட்டும் கோடுகள். இதில் ஒரு பாயிண்டில் சந்திக்குது, ரெண்டும் வெட்டியிருக்கு, ரெண்டு லைனும் வெட்டியிருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்டிங் அல்லது வெட்டும் புள்ளி. இந்த வெட்டும் புள்ளி அப்படின்னு சொல்லி இந்த இடத்த என்ன செய்யலாம்னு சொல்கிறோம், இன்டர்செக்டிங் லைன்ஸ்.
அடுத்தது பார்த்திங்கன்னா இதேமாரி ரெண்டும் வெட்டுச்சு, வெட்டும் கோடுகள் இன்டர்செக்டிங் லைன்ஸ் மாதிரியே இது வெட்டுச்சு ரெண்டும். ஆனால் இது வந்து செங்குத்தாக வெட்டுது, ரெண்டுமே என்னது இது 90 டிகிரி இருக்கும், செங்குத்தாக வெட்டுது. அதனால் இதுக்கு வேறு பேர். இது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ் வந்து கிராஸில் எந்த பக்கம்னாலும் வெட்டலாம். இது வந்து சென்டராக என்ன செய்யும், செங்குத்தாக என்ன செய்யும் வெட்டும். அதனால் செங்குத்து கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்னால் செங்குத்தாக என்ன செய்கிறது, ரெண்டு கோடுகள் லைன்ஸ் வந்து என்ன செய்யும், வெட்டும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லைன் போகுது, அதில் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஏபிசின்னு வச்சுக்கிறோம். அது எல்லாமே 3மே ஒரே கோட்டில் இருக்குது, ஒரே லைனில் அந்த 3 பாயிண்ட்ஸுமே இருக்குது. அப்படி இருந்தோன்னா கோலைனர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கோடமை புள்ளிகள் அல்லது ஒரு கோடமைந்த புள்ளிகள். ஒரு கோட்டில் தான் எல்லா புள்ளிகளுமே என்ன செய்யுது, எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்குது. அதை வந்து கோலைனர் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ அங்கே பார்த்திங்கன்னா 3 லைன்ஸ் போகுது, 3மே என்ன செய்யுது, ஒரே ஒரு பாயிண்டில் கட் பண்ணுது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செக்டிங் லைன்ஸில் 2 போச்சு, இங்கே வந்து 3, இங்கேயும் 3 பாயிண்ட் இருந்துச்சு, இங்கேயுமே 3 லைன்ஸ் போகுது, எல்லாமே ஒரே பாயிண்டில் சந்திக்குது. அது வந்து கன்கரண்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து ஒரு புள்ளி வழி கோடுகள். ஒரு புள்ளி வழியாக என்ன செய்யுது, எல்லா கோடுகளுமே போகுது. இப்படி நிறையா கோடுகள் போகலாம். கன்கரண்ட் லைன்ஸ், அதாவது ஒரு புள்ளி வழி கோடுகள். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி, ஒருங்கமை புள்ளி. ஒருங்கமை புள்ளி அப்படின்னு சொல்லி இந்த புள்ளிக்கு என்ன செய்வோம், பேர் சொல்லுவோம். இனிமேல் நம்ம எக்ஸசைஸ் பார்க்கும்போதில் ஒன்றா பார்க்கும்போதில் உங்களுக்கு ஈஸியாக என்ன செய்யும் இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா லைன் செக்மெண்ட்ஸ் என்ன செய்யிருக்காங்க, இது 2 வந்து கோடு கொடுத்துருக்காங்க. லைன் செக்மெண்ட், இதில் வந்து எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்குது அதை என்ன செய்யணும், எழுதணும். பார்ப்போம். லைன் செக்மெண்ட் என்னெல்லாம் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, கோட்டு துண்டு என்னென்னா ஏஇ ஒன்று எழுதலாம், இபி ஒன்று எழுதலாம், அடுத்து சிஇ ஒன்று எழுதலாம், இடி ஒன்று எழுதலாம், அப்புறம் இதை நேர ஏபி ஒன்று எழுதலாம், சிடி ஒன்று எழுதலாம். இவ்வளோத்தையும் என்ன செய்வோம், எழுதுவோம். இதில் நம்ம எழுத போகிறோம் லைன் செக்மெண்ட்டுங்கும் போச்சில் என்ன செய்யணும், ஏஇ கோட்டு துண்டு, அதனால் என்ன செய்யணும் இப்படி தான் போடணும். ஏஇ ஒன்று எழுதிடும். அடுத்து இபி ஒன்று எழுதிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சிஇ ஒன்று எழுதலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இடி. அடுத்து பார்த்திங்கன்னா நேர ஏபி, நேர போயிடலாம், ஏபி. அதுனா சிடி. இத்தனை லைன் செக்மெண்ட் என்ன செய்யலாம், இதுலேருந்து எழுதலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 3 பிக்சர் கொடுத்துருக்கு. இது வந்து கரெக்ட் ஃபிகர் எதுன்னு கேட்டிருக்கு. ஏபி வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணுமா. 5 சென்டிமீட்டர் கரெக்டாக அளந்துருக்கிற அந்த ஸ்கேல் வச்சு அளந்துருக்காங்க. அதில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து கரெக்டாக 5 வரைக்கும் வருது, இது கரெக்டு தான். 0லேருந்து ஆரம்பித்து என்ன செய்யுது, இது 1 2 3 4 5ல் முடியுது, அப்போ இது ரைட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இது 1லேருந்து 6 வரைக்கும் வருது, அப்படின்னாலும் என்னது தான் 5 தான். இதுலேருந்து ஆரம்பித்தா 1 2 3 4 5, 0 விட்டுட்டாங்க, 1லேருந்து எண்ணியிருக்காங்க. 1லேருந்து பார்க்கும்போதுல 2 வரைக்கும் 1 2 3 4 5 சென்டிமீட்டர் தான், இதுவும் கரெக்டு தான் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 1லேருந்து 5 போட்டிருக்காங்க, அப்போ 4 தான் வரும். 1 2 3 4 தான் வருது, அப்போ இது வந்து ஃபால்ஸு. இது ரெண்டும் கரெக்டு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்கேல்லேருந்து எப்படி அளக்கணும்னு சொல்லி நம்ம பின்பகுதியில் என்ன செய்வோம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அளந்துற எப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ 4.4னா 4 வரைக்கும் வந்துடுது, 0லேருந்து ஆரம்பிக்கணும், 4 வரைக்கும் வந்துடுது. அதுக்கு பிறகு இந்த ஊடையில் இருக்க சின்ன கோடுகள்லாம் எம்எம் அப்படின்னு சொல்லுவோம், மில்லிமீட்டர். 1 வந்தால் தான் சென்டிமீட்டர் வரும், மில்லிமீட்டர் வந்து என்ன 1 2 3 4 5 வந்தோன்னா கொஞ்சம் பெரிய கோடாக இருக்கும். அப்போ இதில் பாயிண்ட்டுக்கு அடுத்து வர்றது இந்த சின்ன கோடுகளை என்ன செய்யணும், கவுண்ட் பண்ணணும். இதை நீங்கள் பின்னால் வரும்போதில் பார்க்கலாம். இது வந்து ட்ரை தீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கொஸ்டின் வந்து நேம் த ரேஸ். இந்த ஃபிகரில் கொடுத்துருக்க ரேஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். கதிர் இதெல்லாம்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பாயிண்ட்லேருந்து போகுது. டிபி ஒன்று எழுதலாம், இதெல்லாம் ரே. டிஏ ஒரு ரே, டிசி ஒரு ரே, அடுத்து டிடி ஒரு ரே, எல்லாமே இந்த காமன் பாயிண்ட்லேருந்து போகுது. அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னன்னா காமன் பாயிண்ட், வாட் இஸ் த காமன் பாயிண்ட் கேட்டிருக்கு. அது டீலேருந்து தான் எல்லா ரேஸுமே என்ன செய்யுது, கிளம்புது. அதனால் டீன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபிகரில் உள்ள நேம் த ரேஸ் பேரில் என்ன செய்வோம், எழுத போகிறோம். டிஏ டிபி டிசி டிடி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், எழுதணும். வந்து பார்த்திங்கன்னா 70 பேஜ் 70ல் இருந்ததை பார்த்தோம். டிஏ ஒன்று ஒரு ரேக்கு வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே முடியாது. அதனால்
இந்த ரேக்குள்ளது இப்படி சிம்பிள் போடணும். டிபி, அடுத்த டிசி, டிடி எல்லாமே ரேஸ், 4 ரேஸ் இருக்குது. அடுத்த காமன் பாயிண்ட் என்னென்னு கேட்டிருந்தாங்க. காமன் பாயிண்ட் வந்து என்னென்னா டி, எல்லாமே டீலேருந்து தான் ஆரம்பிக்குது. எல்லா ரேஸுமே, எல்லா கதிர்களுமே டீலேருந்து தான் ஆரம்பிச்சு. அப்போ காமன் பாயிண்ட் வந்து டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4.1 பார்க்க போகிறோம். ஒரு லைன் இருக்குது. லைன் வந்து எந்த வழியாக போகுதுன்னா 2 எண்ட் பாயிண்ட்ஸ் அதாவது முடிவு புள்ளிகளை உடைய ஏபி அந்த புள்ளிகள் வழியாக போகுது. அப்போ அந்த இது வந்து எப்படி எழுதலாம், அது பார்த்திங்கன்னா ஏபி அப்படின்னு சொல்லி எழுதணும். என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு லைன் போயிட்டுருக்கு, அது ஏபி அந்த பாயிண்ட்ஸ் வழியாக என்ன செய்யுது போகுது. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏபி போட்டு மேலே வந்து கோடு லைனுக்குள்ளது இந்த மாதிரி என்ன செய்யணும் போடணும். ஏபி போட்டு இப்படி போட்டிங்கன்னா ஏபி ஒரு கோடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். அடுத்து செகண்ட் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ லைன் செக்மெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் பியிலேருந்து ஆரம்பித்து ஏ பாயிண்ட் வரைக்கும் என்ன செய்து போகுது, அதை எப்படி எழுதலான்னு கேட்டிருக்காங்க. பியிலேருந்து ஒரு கோட்டு துண்டு பியிலேருந்து ஆரம்பித்து ஏ வரைக்கும் போகுது. இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா பிஏன்னு போட்டு கோட்டு துண்டு, அதனால் என்ன செஞ்சிடணும் இப்படி முடிச்சிடணும். இங்கே வந்து நம்ம ஆரோ மார்க் 2 சைடும் போடுவோம், ஏன்னா அது லைன், இது லைன் செக்மெண்ட், அதனால் என்ன செய்யணும்னா இப்படி போட்டு முடிச்சிடணும். இதுதான் இதனுடைய ஆன்சர். பிஏ போட்டு இப்படி போட்டணும். அடுத்து பார்த்திங்கன்னா தேர்டு வந்து ஒரு ரேக்கு எத்தனை எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. எத்தனை எண்ட் பாயிண்ட்ஸ்னு எழுதணும். ரே வந்து என்ன இருக்குது நான் போட்டிருக்கேன். ரே இதான் வந்து கதிர் சொல்கிறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே இந்த பக்கம் போயிட்டே இருக்கும், இந்த பக்கம். அப்போ ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் தான் இருக்குது. அப்போது ஒன் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். எஸ் கிடையாது, 1 எண்ட் பாயிண்ட். இதுதான் இதனுடைய ஆன்சர். செகண்ட் சம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹவு many லைன் செக்மெண்ட்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. ஒரு படம் கொடுத்துருக்காங்க, ஃபிகர் கொடுத்துருக்காங்க, இதில் பேரும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எத்தனை கோட்டு துண்டுகள் இதில் வந்து எழுதலாம், அதனுடைய நேம் தம் அவைகளுடைய பெயர்களை என்ன செஞ்சுருக்காங்க எழுதியிருக்காங்க. அப்போ பிஏ, பிபி, பிசி அப்படி ஒன்று எழுதலாம். அடுத்து ஏலேருந்து ஆரம்பித்து ஏபி, ஏசி, ஏடி இப்படி எழுதலாம். அடுத்து பியிலேருந்து ஆரம்பித்து இப்படி எத்தனை எழுதலாம்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். எத்தனை லைன் செக்மெண்ட் இதுலேருந்து எழுதலான்னு பார்ப்போம். முதல்ல பிஏ, அடுத்து பிபி, பிசி, பிக்யூ ஒன்று எழுதலாம். அடுத்து ஏபி, ஏசி, ஏக்யூ ஒன்று எழுதலாம். அடுத்து பிசி, பிக்யூ, அடுத்து சிக்யூ, அடுத்து இந்த பியிலேருந்து மொத்தமாக கியூ அது வரைக்கும் என்னதெல்லாம் எழுதலாம், எத்தனைன்னு பார்ப்போம். பிஏ கோட்டு துண்டு லைன் செக்மெண்ட்டுங்கிறனால இப்படி போடணும். பிஏ 1, அடுத்தது பிபி 1, அடுத்து பியிலேருந்து சி வரைக்கும் 1, அடுத்து பியிலேருந்து கியூ வரைக்கும் 1, இது 1 முடிஞ்சு. அடுத்து ஏலேருந்து ஆரம்பித்து எழுதுவோம். ஏபி ஒரு லைன் செக்மெண்ட், அடுத்து ஏசி ஒரு லைன் செக்மெண்ட், அடுத்து ஏக்யூ இது ஒரு லைன் செக்மெண்ட், இதில் ஒரு 3 எழுதிட்டோம். அடுத்து பியிலேருந்து ஆரம்பித்து எழுதுவோம். பிசி ஒரு லைன் செக்மெண்ட், அடுத்து பிக்யூ அது ஒரு லைன் செக்மெண்ட். அடுத்து சியிலேருந்து ஆரம்பித்து எழுதுவோம். சிக்யூ அதில் 1 மட்டும்தான் வருது. அடுத்து டைரெக்டாக ஃபுல்லாகவே சேர்த்து பிக்கும் கியூக்கும் பிக்யூ 1 எழுதிடலாம். இப்போ எத்தனை லைன் செக்மெண்ட் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வருது. சார் இதில் எழுதும் பட்சத்துல முதல்ல ஒரு பிக்யூ இங்கேருந்து பிக்யூ எழுதிட்டோம். அந்த பியில் எழுதும் பட்சத்தில் பிஏ, பிபி, பிசி, பிக்யூன்னு ஒன்று எழுதிட்டோம். அதனால் இங்கே ஒரு பிக்யூ வந்ததுனால இந்த பிக்யூ என்ன செய்யாது கிடையாது. முதல்ல என்ன செய்யிட்டோம், அந்த பிக்யூங்கிறது இங்கே ஒரு வாட்டி 2 டைம்ஸ் வந்திருக்கு. அதனால் இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 டைம்ஸ் வருது, இதில் ஒரு 3 டைம்ஸு, இதில் ஒரு 2 டைம்ஸு, இதில் 1 பார்த்திங்கன்னா எத்தனை வருதுன்னா 10 வரும். 10 டைம்ஸ் என்ன செய்யலாம் எழுதலாம். அதான் அதில் கேட்டிருக்கு. நேம் ஆஃப் தம்னு கேட்டிருக்கு, இதை எழுதிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லைன் செக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. மெஷர்னால் நம்ம அளக்கிறது. ஸ்கேல் வச்சு என்ன செய்யணும், இந்த லைன் செக்மெண்ட்ஸ் 1 2 3 4 லைன்ஸ் இருக்குது, 4 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது கோட்டு துண்டுகள். இதை ஒன்றா என்ன செய்யணும், XY எவ்வளோ நீளம், ஏபி, இஎஃப், பிக்யூ எவ்வளோன்ட்டு என்ன செய்ய போகிறோம் அளந்து எழுத போகிறோம். அளக்கிறது பார்த்திங்கன்னா XY இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம், இந்த நேருக்கு முதல்ல 0க்கு நேர் இதை வச்சுக்கணும். அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா 2.4 வரைக்கும் வருது. 2.5 வந்து 2 வரைக்கும் வருது. 1 2 அது வந்து ஹோல் நம்பர் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன கோடுகள் வருது. அப்போ 1.1 0.2 0.3 0.4 அப்போ 2க்கு அடுத்து 0.4 2.4 அப்படின்னு சொல்லி எழுதணும். XY
ஈக்குவல் டு 2.4ன்னு எழுதிடலாம். முதல் இருக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா XY கோட்டுத்துண்டு 2.4 சென்டிமீட்டர். இது வந்து சென்டிமீட்டர் அளவு, அதனால் சென்டிமீட்டர் எழுதிடலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா இதை அளக்குறோம் ஏபி அளக்குறோம். 0க்கு நேர் மொதல் பாயிண்ட் வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா 3 கரெக்டாக வச்சிங்கன்னா 3.5 இருக்குது, 3 இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் 0வில் ஆரம்பிக்கும் வச்சில் 3 இருக்குது. 3 கரெக்டாக 3.5க்கு நேராக B வருது. அப்போ இது ஏபி ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்து தேர்ட் ஒன் வந்து EF. நேருக்கு என்ன செய்யணும், 0 வச்சுக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா 4 தாண்டி வருது. 4க்கு அடுத்து 1 2, அப்போ 4.2. EF வந்து EF 4.2 சென்டிமீட்டர் வருது. அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா PQ அளக்கலாம். 0லேருந்து கரெக்டாக வைக்கணும். இந்த P பாயிண்ட் வந்து 0வில் இருக்கணும். பார்த்திங்கன்னா 3ல் கரெக்டாக 3ல் Q வருது. அப்போ 3 சென்டிமீட்டர். PQ 3 சென்டிமீட்டர். இப்படி தான் என்ன செய்யணும், அளக்கணும். இதில் வரும்பட்சத்தில் 1 2 3 இப்படி போயிட்டே இருக்கும். அந்த பெரிய கோடுக்கு அடுத்து வர்றதெல்லாம் என்ன செய்யணும், 0.1 0.2ன்னு என்ன செய்யணும், கவுண்ட் பண்ணி எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் ஏ லைன் செக்மெண்ட். கோட்டு துண்டு என்ன செய்யுங்க, 3 அளவில் என்ன செய்யுங்க, ரூலரையும் காம்பஸையும் பயன்படுத்தி இது வந்து 3 சம் கொடுத்துருக்காங்க. இதை என்ன செய்ய போகிறோம், வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா ஏபி வந்து 7.5 சென்டிமீட்டர். அப்போ 7க்கு அடுத்து 0.5 சின்ன சின்ன கோடு 5 என்னென்னு அதை வச்சு என்ன செய்ய போகிறோம், நம்ம இப்போ எழுத போகிறோம். இப்போ என்ன செய்கிறோம், ஒரு ரூலரை வச்சு நம்ம என்ன செய்யலாம், நீளமாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். லைன் வரைஞ்சி அந்த பக்கம் அரை மார்க்கு, இங்கே அரை மார்க் போடும். லைன்னா போயிட்டே இருக்கும். அப்புறம் அதில் வந்து இந்த கோட்டில் அந்த லைன் மேலே ஒரு பாயிண்ட் குறிக்கும், ஏங்கிற பாயிண்ட் குறிக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும், B கண்டுபிடிக்கணும். அது 7.5 தூரத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காம்பஸ் எடுத்துக்கணும். எடுத்து என்ன செய்யணும், 0வில் இந்த ஊசி முனையை என்ன செய்யணும், 0வில் வச்சுக்கணும். 7 இருக்குது. 7க்கு அடுத்து 0.5 1 2 3 4 5ன்னு இந்த கொஞ்சம் நீள கோடு வரைக்கும் வருது. 7.5 வந்து என்ன செய்யணும், 0லேருந்து இது வரைக்கும் கரெக்டாக எடுத்துக்கணும். 7.5. இப்போ இந்த ஏல வச்சு என்ன செய்யணும்னா, இதை வந்து என்ன செய்யணும், ஒரு கட் பண்ணணும். இதில் வந்து கட் பண்ணணும். அந்த கட் பண்ணுற இடம் தான் என்னது, நமக்கு B பாயிண்ட் கட் ஆகுது பார்த்திங்களா, இந்த இடம் தான் நமக்கு B. அப்போ இது வந்து 7.5 சென்டிமீட்டர். AB ஈக்குவல் டு 7.5 சென்டிமீட்டர். கோட்டு துண்டு அப்படி எழுதிடணும். இது நமக்கு லைன் போயிட்டே இருக்கிறதுனால இதுக்கு வந்து Lன்னு பேர் கொடுத்துடலாம். நம்ம இதில் ஒரு பாயிண்ட் குறிக்கிறோம். அப்புறம் இதை கட் பண்ணி காம்பஸ் வச்சு கட் பண்ணி வர்ற புள்ளி வந்து B 7.5ல் இருக்கணும், எழுதிடணும். அடுத்து அதில் வந்து செகண்ட் சம் பார்க்கலாம். அடுத்த செகண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்டோம், Lன்னு நேம் கொடுத்துட்டோம். அது மேலே அந்த கோட்டுக்கு மேலே லைனுக்கு மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது C. அது D கண்டுபிடிக்க போகிறோம். D எவ்வளோ அளவில் இருக்குன்னா, D எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா 3.6. 3.6ங்கிறதுனால என்ன செய்கிறோம், 3 ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா காம்பஸ் எடுத்துக்கிறோம், கவராயம் 3. அதுக்கப்புறம் 6 வந்து 5ல் கொஞ்சம் நீளமான கோடு வரும். 6 அடுத்த கோடு. அப்போ 3.6. 3க்கு அடுத்து 6 கோடு என்ன செய்யணும், வரணும். அதான் 3.6. இங்கே Cயிலேருந்து என்ன செய்யணும், ஒரு ஏரோ, ஒரு வில் வந்து என்ன செய்யணும், வெட்டிக்கணும். இதை வந்து 3.6. இப்போ பார்த்து இது வந்து D 3.6 சென்டிமீட்டர். 3.6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், எழுதிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா QR